என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. மறந்துகிட்டு கூட வீட்ல ஒரு ஆளை காணாது. ஒரேடே எந்த ஆளை போய் தொலைஞ்சாலும் தெரியலையே. மக்கா ஒருக்க இங்க வா. இது கொஞ்சம் யாடா கூடமான கிளவி இல்ல. மக்கா இந்த கடை வரைக்கும் போயிட்டு வருவியா? ஏன் பாட்டிமா உங்க பேத்திய கல்யாணத்துக்கு போறவ இப்பதானே பார்க்க போறியா? ஆனந்த கொண்டாட்டத்துல நெஞ்சுவலி வந்துட்டான். அத நெஞ்சுவலி மாத்திரை வாங்க போடுமா? இலை யார பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? நான் என்னமா என் மூணு பேர பிள்ளைகளுக்கு பிள்ளைகளையும் கொஞ்சிட்டு அதுக்கு பிறகு அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை பார்த்துக்கிட்டு தான் போய் சேருவேன். அதனால போவேன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இலை உன்னை நானா கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு வாயை அளந்து விடாத பத்துக்க. இல்ல பாட்டிமா நான் என்ன நினைச்சேன்னா நீங்க உங்க பேர பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் இருக்கலாம், அந்த பிள்ளைகளுக்கு பிள்ளைகளையும் கொஞ்சிட்டு தான் போவியான்னு நினைச்சேன். அக்கா இந்த கடை வரைக்கும் போய் 4 வெத்தலை வாங்கிட்டு வருவியா? காலையில இருந்து என் மவனே என் பேரனே தேடிட்டு இருக்கேன். ரெண்டும் என் கண்ணுல பட மாட்டேங்குது. இந்த ராஜேந்திரன் கண்ணுக்கு படலையே. வாரத்துக்கு ஒருக்கா எம்ம வெத்தலை இருக்கா வாங்கிட்டு வரணுமான்னு கேட்டு கேட்டு வாங்கி தருவாய். நீ ஆத்துல இருந்து கண்டுக்கவே இல்லையே நீ. பாட்டி நானும் உங்க பேரன் தானே, பைசா மட்டும் தாங்க. இந்த முக்கு கடையில இருக்க அந்த கடையில போய் வாங்கிட்டு வரேன். பைசா எல்லாம் இப்ப கொடுக்கானா? செல்லம்மா பாட்டிக்கு அக்கவுண்ட்ல எழுதி வச்சுக்கிடுவீங்களா? காலையில பாட்டி வந்து ஜிபே பண்ணி விடுவாங்களான்னு சொல்லு. கிழவிக்கு வந்த வாழ்க்கை இந்த வயசுல ஜிபேல எல்லாம் பணம் அனுப்ப தெரிஞ்சிருக்கேன். ஏன் பாட்டிமா உங்களுக்கு ஜிபே எல்லாம் யூஸ் பண்ண தெரியுமா? ஏய் அது என்ன பெரிய கட்டமா? என்ன ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குயா? ஃபிங்கர் பிரிண்டா? அதான் கைரேகை போன்ல அமுக்குனா போதும். அதுக்கு பிறகு யாருக்கு போடணுமோ அவிய நம்பர் தட்டணும். என்ன சீக்ரெட் கோடா அது நாளே போடணும். அவ்வளவுதான் முடிஞ்சி. எனக்கெல்லாம் டீ கடையில கூட அக்கவுண்ட் கிடையாது. இலைப்பி வாங்கிட்டு வாரியா இல்லையா? இந்த வீட்ல எனக்கு மாமியார் கிடக்காளுக. கண்டாவல்னா உன்னை ஜியாத்ரு முகலாடி அடிச்சு போட்டுருவாங்க. ஆட்டு பாட்டிமா நான் இப்ப என்ன சிட்டா பறந்து போய் வாங்கிட்டு வரேன். ஏய் அந்தால சிட்டா பறந்துறாத சென்னான வந்துரு. ஹாப்பி இவளா? இன்னைக்கு ஒரு நாள் மாதிரி இந்த வாய்க்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாமா? இன்னைக்கு ஒரு நாள் மாதிரி நீ மாமியா குடுமையை காட்டாம இருக்கலாம்ல? ஏன்னா காலையில இருந்து என் வெத்தலை கல்ல தேடிக்கிட்டு கிடக்கேன். எங்கேயாவது பாத்தியா? இங்க பாருங்க விருந்து கதவு எல்லாம் வந்துட்டு திருப்பி வீட்டுக்கு போறது வரைக்கும் அந்த கல்லை பத்தி நீங்க பேசவே கூடாது. ஏ மாமியா நீ அந்த கல்லை எடுத்து ஒளிச்சு வச்சிருக்க? உங்க பேத்திக்கிட்ட போய் கேளுங்க. இடிச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயுமா கொண்டு போட்டுறியது. ஆளு எல்லாம் கால்வல தட்டி கீழே விழுந்து சாவுங்கானு. வயசாயிட்டலாம் வயசானா அப்படி இப்படிதான் இருப்பான். வயசானாலும் இந்த வாயை குறைக்க தெரியுதா? வேற வேலையும் இல்லையா உங்களுக்கு? அத்தா ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க அத்தா, செஞ்சுக்கிட்டு தான் அடுத்த வேலை பாப்பேன். சொல்லுங்க. இப்ப உங்க கூட பேசினா கிறுக்கு தான் பிடிச்சிடும். நீ ஒண்ணு பேசானா என் கல்லு மட்டும் எங்க இருக்கு நீ சொன்னா போதும். இடிக்கல்லு தானே பேத்திக்கிட்ட போய் கேளுங்க. அவனை எங்கேயும் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கான். இந்த குட்டிக்கு இது என்ன வாங்க பழக்கம்? சாரா ஏடி கண்டியா இன்னைக்கு ஒரு நாள் மாதிரி சும்மா இருக்கலாமா? ஈட்டா நீ இப்படி எல்லாம் கோவப்படாத. நைஸ் ஆயிடுல அப்படி இப்படிதான் இருப்பாவ. காலையில வீட்டுக்கு முன்னாடி இருந்துட்டு வெத்தலை அடிச்சிட்டு இருந்தாவ பத்துக்கா. அந்த நாட்டு படியில அந்த கல்ல தூக்கி போட்டு போயிருக்காவ. வீட்டுல இவ்வளவு ஆம்பளையில இருக்காவ. கீழே ஏதாவது உளுந்தா அதான் அந்த குட்டி ஒளிச்சு வச்சிருக்கான். இனிமே வாயை அடக்கிக்கிட்டு இருக்கட்டு. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் எடுத்த காணும். வசந்தி சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிட்டலாம். வந்த உடனே சாப்பிட்டுக்கிட்டு சனானு கிளம்பிடுவான்னு தோணுது. எல்லாம் ரெடியா தான் இருக்கு. பெஞ்ச் டெஸ்க் கூட போட்டாச்சு. எப்படியா நம்ம மாப்பிளையும் பிரியாவும் ஒரு சாயங்காலம் வாக்குல தான் போவாவ. அதையெல்லாம் முன்னாடி வண்டியில வந்தவியே போயிருவாவ. ஒரே பதட்டமாவே இருக்கு. என்னத்துக்கு எல்லாத்துக்கும் பதட்டப்பட்டு இருக்க? இந்த 4 மணி சின்ன பொண்ணு இவையெல்லாம் அங்க பின்னாடி தான் நிக்காவ. எல்லாரும் இருக்கும்போது நீ என்னத்துக்கு பயந்துகிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் இரு. ஏற்கனவே பிரஷர் குக்கர்னு எல்லாம் இருக்கு. நமக்கு எப்பவுமே இந்த சுடிதார் தான் சூப்பரா இருக்கு. இத சொன்னா இந்த மக்கு புருஷனுக்கு மண்டையில ஏறுமாகம். அப்பா இந்த பெண்ணை தேடி வரதுக்குள்ளாடி என் உயிர் அம்பட பயிரும் போல எல்லாம் இருக்கு. இவளுக்கு தாலியை தட்டி நீ காய வச்சுக்கிட்டு அப்படி என்ன ஆகும்? என் வெத்தலை கல்லுக்கு மேல இவ்வளவு ஒரு கண்ணு. பாட்டிமா இந்தாங்க. அக்கா நீ வாங்கிட்டு வந்துட்டியா? பாட்டிமா நான் சொன்னேன்ல நான் சிட்டா பறந்து வாங்கிட்டு வரேன்னு. வெத்தலை வாங்கிட்டு வந்தாச்சு. இடிக்கிறதுக்கு கல்ல காண மாட்டேங்க. இந்த பெண்ணு எங்க போய் தொலைஞ்சுன்னு தெரியலையே. கொண்டாமக்கா. பாட்டிமா யாரை தேடிட்டு இருக்கீங்க? எப்பா கீழ இருந்து மேல ஏறதுக்குள்ளாடி என் உயிர் அத்தனை போயிட்டு வருது. சாரா எங்க கிடக்கான்னு பாத்தியலாம்? ரூம்ல தான் இருந்தா. பாட்டிமா உங்க பியாத்தி வர நேரமா பாத்து இப்படி டென்ஷன் ஆகி மண்டை போட்றானுங்க. டேய் ஏலே நான் மண்டை போடியதுல உனக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தம். பாட்டி சாராவை தேடி அங்கே இங்க வரைக்கும் வரியா? அக்கா நாளைக்கு முத வேலையா உன் பொண்டாட்டி எங்க இருந்து கொண்டு போய் பத்துக்க சொல்லிட்டேன். யா நாங்க வரதுக்கு முன்னாடி நாங்க வரையில நான் அப்படி குதிச்சிட்டு இருப்பியா? அக்கா எனக்கு இருக்கதே ஒரே ஒரு வெத்தலை கல்லு. கண்ணே கண்ணன்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். அதை எடுத்தா இந்த குட்டி கொளிச்சு வைக்கணும். ஒளிச்சா வச்சிருக்கா? ஆமா பிரியா டாக்டர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் என் கல்ல தருவாளாம். அதான் பெண்ணுக்கு தலையை தட்டி காய வச்சுக்கிட்டு கிளம்பிட்டு தான் நின்னா. இப்ப வந்துருவா. அக்கா கேட்டியா? கல்யாண பொண்ணா ரெடி பண்ணி சென்னை வீட்ல இருந்து வெளியே கொண்டு வந்துடலாம். ஆனா நீ உன்னை கல்யாணம் பண்ணி இருக்க வேண்டியா? உன் பொண்டாட்டி கிளப்பி வெளியே கொண்டு வரது கஷ்டம் இல்ல. அவ மட்டும் கேட்கணும். நாளை இத்து போன முடிய வச்சுக்கிட்டு அதுக்கு சைட்டனிங் பண்ணி சீவி சிங்காரிச்சி ஒரு நேரம் வெளியே வர மாட்டாளா? பாட்டிமா வருவா, அமைதியா இருங்க. ராத்திரி பூரா இதுக்கு பேர்னா அலோவேர். இந்த அலோவேரா மூஞ்சில தேய்ச்சிக்கிட்டு திரிஞ்சிட்டே இருந்து. அலோவேர் அப்படின்னா ஒருவேளை அலோவே தான் அலோன்னு சொல்லியாவளோ? என்ன ஜெய் கேட்டலானே? அதுக்கு பேரு அலோவேர் இல்ல. அலோவே தான் அலோன்னு சொல்லியாவளோ? கச்சால இருக்கலாம் ஆலோவேரா. அததான் அலோவேர்
பாட்டி கற்றாழையே அலோவேர்னு சொன்னீங்க. ஆமா, அதுக்கு பேரு அலோவேர் தானே. சரிதான். அக்கா கேட்டியா, உன் மாமியா இருக்கல்ல, அது எனக்கு மருமவ கிடையாது, எனக்கு மாமியா. இனிமே அவ வயசா போயில, அப்ப என்னெல்லாம் செய்யான்னு நான் பாக்கணும். கேட்டியா? என்ன அண்ணா இருக்காவல்ல, அவங்களுக்கு வயசாகும் போது இந்த கிழவி உயிரோட இருக்குமா? சும்மா இரு, அவ கார்ல கேட்டனா உன்னை சும்மா விட மாட்டாவ. அக்கா எப்ப எல்லாம் தள்ளு, இந்த குட்டியை பாத்துக்கிட்டு வரேன். போய் பாத்துட்டு வாங்க பாட்டி. என்ன இந்த கிழவி போற வேகத்தை பார்த்தா சாராக்காவ அப்படியே முழுங்கிரும் போல எல்லாம் இருக்கு. அவ இவியல விட்டு வச்சா சரிதான். ஹாய் ஆயா கிழவி வாண்டனா ஹாய்னு சொன்னேன். எடி என் வெத்தல கலை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? அப்படியே அழகுல ஷாக் ஆகி மெய் மறந்து நிக்கிறீங்களோ? ஏக்கா அதுக்கு நீங்க முத அழகா இருக்கணும். அஜய் என் அழகுக்கு என்ன குறைச்சல்? என் அழகு பத்தி என் புருஷன்ட்ட கேளு. அப்படியே கவிதைய சாரல் மலை மாதிரி கொட்டுவார்ல என்ன பாத்துட்டு. என்ன டேஸ்ட் இந்த அண்ணனுக்கு? குள்ள கத்தரிக்கா. எங்க சேம் சேம் பப்பி சேம். முத நான் தானே சேம் சேம் சொன்னேன். அதனால இன்னைக்கு சாயங்காலம் எங்கேயாவது போவீங்களா? அப்ப முட்டை வாங்கிட்டு வந்துருங்க. உன்ட்ட நான் என்ன சொன்னேன்னு என்ன பண்ணி வச்சிருக்க? ஏன் நம்ம ரெண்டு பேரும் மேட்ச் நல்லா இருக்கலாம். சாரா, என் டிஷர்ட் கலர்ல சாரி தானே கட்ட சொல்லியிருந்தேன். ஏங்க அது ஒரு பக்கத்துல பிடிச்சா அது இன்னொரு பக்கத்துல போயிட்டு இருக்கு. இப்படி படிச்சிருக்கானா? இத்தனை வயசாயாச்சு, கல்யாணம் ஆகி ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது, இன்னும் சீலை பிடிக்க தெரியல ஒழுங்கா. ஏங்க இந்த கிழவி என்னமா 5 நிமிஷம் என் ரூமுக்குள்ளாடி நின்னாலும் இந்த ஜன்னல் இருக்கலாம், ஜன்னல்ல இருந்து கீழே குதிச்சிருவேன் சொல்லிட்டேன். ஏக்கா முத அத செய். அஜய் ரொம்ப பேசுனேன்னு வை, ஒன்னே தூக்கி போட்டுருவேன் சொல்லிட்டேன். நேத்துக்கு உன்ட்ட சொல்லிட்டே இருந்தேன் சாரி தான் கட்டணேன்னு. நான் சாரி கட்டணேன்னா சாரி அயன் பண்ணி வைங்கன்னு சொன்னா அதே மாதிரி பண்ணேன். ஆமா நான் வெளியே போகும்போது கூட சாரி கட்டுறதுக்கு தானே சாரி எடுத்து வச்சுக்கினேன். ஆமா, நீங்க உள்ள நிக்கும் போது சுடிதார தூக்கி போட்டேன்னா விடுவீங்களா என்ன? நான் சொல்லத எப்பவுமே கேட்க மாட்டேன் பத்தியா? ஏங்க உங்களுக்கு என்ன, நான் சாரி கட்டணும், அப்படி இல்லைன்னா நீங்க போட்டிருக்க கலர்ல துணி போடணும், அவ்வளவுதானே. அதான் துணி சேம் ஆயிட்டா சத்தப்படாம நில்லுங்க. கிழவி இப்ப நீ சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? ஏட்டிங் காலமாடு மாதிரி வாழ்ந்துருக்கல. ஏன் கட்டின பொண்டாட்டிய உங்க கண்ணு முன்னால அந்த கிழவி இப்படி திட்டிக்கிட்டு இருக்கு, ஒரு வார்த்தை எனக்காண்டி பேசலாம்ல? ஏட்டி என்னன்னு சொல்லு கிழவி. ஏட்டி என் வெத்தல கல்லை எடுத்து கொண்டாட்டி, எப்படி நேரமா அதை சுத்தி சுத்தி தேடிக்கிட்டே இருக்கேன். நல்ல குடுங்க. உங்களுக்கு அப்படி என்ன கோவம் என் மேல? வேற நேத்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த சாரியை நான் அயன் பண்ணேன். சாரி அயன் பண்ணி தூக்கி போட்டு போனா மட்டும் காணாது, சாரி கட்டும் போது ஆள் வேணும் பிரதர், அப்பதான் சாரி கட்ட முடியும். பிரதரா? ஆமா, இப்ப நான் நஸ்ரியா, நீங்க ஆரியா, சரியா? ஏடி இந்த பிரதர் நான் அண்ணன் தம்பியில தானே சொல்லுவாங்க, நீ புருஷன பிரதருங்க. பாட்டிமா இப்ப நான் தான் நஸ்ரியா, என் புருஷன் யார் தெரியுமா? ஆரியா. ஏடி இந்த நையாண்டி படத்துல ஒரு பிள்ளை வரையில, அந்த பிள்ளை தானே நஸ்ரியா? கரெக்ட். என் பாட்டினா சும்மாவா? என் போன்ல எல்லாம் அந்த படத்தை பார்த்தேன். படம் பார்க்கறதுனால தானே டேட்டா காலியாக எல்லாம். என்கிட்ட வா, நல்லா போட்டு விடுவேனா நீ போனுக்கு. ஏங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல, எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. அதுக்கு பிறகு வாட்ஸ்அப்ல அனுப்புவீங்களா? ஐ லவ் யூ ஸ்வீட் ஹார்ட். சாப்பிட்டியா ஸ்வீட் ஹார்ட்? என்ன பண்றமா? இதுக்கெல்லாம் ரிப்ளை வராதுன்னா சிங்கிள் டிக்லயே கிடக்கும். அப்பா இது காதல் பண்ணதுவளா இல்ல சண்டை போடுறதுவளானே தெரிய மாட்டேங்க. ஏட்டி புருஷனை பொண்டாட்டி புறம் சண்டை போட்டுக்கிடுங்க. என் வெத்தல கல்ல எடுத்து தாயா அப்படி, நான் பாட்டுக்கு ஒரு வாரமா போய் இருப்பேன்ல. கிழவி நான் இப்ப நஸ்ரியா, என்ன அப்படி அழகா கூப்பிடு. நஸ்ரியாக்கு வந்து சுவாதனை. ஏடி சும்மாவே சொன்னால பழமொழி, என்னைக்கு இருந்தாலும் மயில் வான்கோழி ஆகாது, வான்கோழி என்னைக்குமே மயில் ஆகாதடி. புதுசா ஒன்றை இதை நான் எதிர்பார்க்கேன். புதுசா பழமொழி சொல்லு. மத வெளியே போறியா? நிம்மதியா என் புருஷனை கொஞ்சத்தை கூட விட மாட்டேங்க. ஏடி இந்த மாடி யாரு வந்திருக்கம்படி, என் வெத்தல கல்ல மட்டும் எடுத்துட்டா விட மாட்டேல கிழவி. கிரைண்டர் பக்கத்துல தான் இருக்கு, போய் எடுத்துக்கா. அக்கா பாட்டிமா என்ன சட்டத்துல ஏதாவது வழி உண்டுனா இந்த பெண்ணை ஒரு நாள் இந்த ஸ்டேஷனுக்குள்ளாடி தூக்கி அடைச்சு போடிய மாதிரி வீட்டுக்குள்ளாடி ஏதாவது அடைச்சு போடுதியா கிழவி? அப்படிதான் வாடிடு. உனக்கு என்ன ஏக்கா? ஏன் சண்டை போட்டுட்டு இருந்தீங்களா இல்ல லவ் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஆமா பாத்தீங்களா, என்ன பண்ணிட்டு இருந்தோம்? நாங்க சண்டையே போட மாட்டோம், இது வரைக்கும் நாங்க சண்டையே போட்டதில்ல. என்னமா 5 நிமிஷம் இருந்தா மண்டைக்குள்ள கிறுக்கு பிடிச்சிரும். துரத்திட்டியா அவனையும்? அரே ஓகே பேபி. என்ன பண்ண, ஒரே கலர்லயாவது போட்டிருக்குதியே, அந்த வகையில சந்தோஷப்பட வேண்டியதுதான். ஏங்க உங்களுக்கு மண்டை கலங்கிட்டே வருதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கா? ஆமா, கலங்க தானே செய்யும். நான் ஏன் சொல்லனா, வழக்கமா பிள்ளைகள் தான் இப்படி எல்லாம் சொல்லலாம், ஒரே மாதிரி துணி போடணும், சாரி கட்டிட்டு போனா அப்படின்னு எந்த மட சாம்பிராணி சொன்னான்? சஞ்சய் வீட்டுல உள்ளவங்க வந்தாச்சு சாரா. எல்லாரும் உள்ள போயிட்டாவே இல்ல? ஆமா ராஜி,
விருந்துக்கு எடுத்து வச்சிருந்த வாழைக்கொலை அப்புறம் முறுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு தானே உள்ள போயிருக்காவ. ஆமா. அப்பா உள்ள வாங்க போலாம். அடி பாவி. போச்சு, அம்பு நல்ல பேரம் போச்சா. என்னம்மா என்னம்மா உள்ளால போலியா? என்ன நாங்க உள்ளால போகாதது நல்லதானே, பேருந்தா இதை பாத்துக்க முடியாதுல்ல. எடி ஃப்ராட் வேலை நல்ல பாக்க இல்ல. ஏமாச்சா பைக்ல 2 பேரும் வந்தீங்க? நல்ல கேளுங்க சஞ்சய். நல்ல கேக்கவா? சும்மா ஹாஸ்பிட்டலுக்கு ஃபீவர் சொல்லிட்டு செக்கப்புக்கு போனேன். சஞ்சய் பிரியா விருந்து இருக்கலாம், அங்கதான் போறேன், நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்துட்டாரு. எப்படி சொல்லி பார்த்தேன் தெரியுமா? என்னமா நமக்கு கல்யாணத்துக்கு பேசி கூட முடிக்கல. இப்படி பைக்ல ஒன்னா போறதெல்லாம் தப்பு. நான் என் ஸ்கூட்டிலே போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் கேட்கவே இல்லை உங்க ஃப்ரெண்டு. பிரச்சனைன்னு வந்த உடனே எங்க பக்கம் திருப்பி விட்டுறானோ. அதுக்குதான் நீங்க இருக்கீங்க. இருப்பாவ. இவ்வளவு நாளும் சேர்த்து வச்ச மொத்த நல்ல பேரும் கெட்டு போயாச்சுலாம். அப்படியா? நல்ல பேர் அப்படியே இருக்கானா? எப்பவுமே கல்யாணம் பண்ணாதுங்க. பேச்சுக்கு ஒரு குறைச்சல் இருக்கா? என்ன வினித், 5 வீட்டுல போய் பேசிடுவோமா? ஆமாப்பா, இனிமே பேசிட வேண்டியதுதானே. என்ன வினித், சம்மதமா? அவன் எங்க வாய் திறந்து சொல்லுவான்? அதான் பைக்ல உட்கார வச்சு கூட்டு வந்தாச்சுல. இனிமேல நாமெல்லாம் இறங்காட்டா அவி இறங்கிருவாவில்ல. என்னப்பா அப்ப பேசிடலாம் பொண்ணு வீட்டுல. உங்க விருப்பம் தான்ப்பா. உங்க எல்லாருக்கும் விருப்பம்னா எனக்கு விருப்பம். அஞ்சு நல்ல வேலை பார்த்திருக்குதியே. ஓய், அவிய 2 பேரும் ஒன்னா பத்தத்துல உனக்கு தான் ரொம்ப சந்தோஷம் போல. ஏன் உங்களுக்கு இல்லையா? எனக்கும் தாமா. ஆனா உன் முகத்துல தானே ரொம்ப பிரகாசமா லைட் எரியுது. ஆமா சஞ்சய், சீக்கிரமா 5 வீட்டுல பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என் பொண்டாட்டி சொல்லிட்டா இல்ல, இனிமே மறு பேச்சு உண்டா? அதான் கையும் களவமா மாட்டியாச்சுலாம். உள்ளாட்டி வாங்க. என் பேரே டேமேஜ் ஆயிட்டுலாம். காதல்னு வந்துட்டா பேர் மட்டும் இல்ல மச்சான், எல்லாமே டேமேஜ் ஆகும். இதுக்கு பேர் தான் காதல், சரியா? இது பைக்ல கூட்டு வந்ததுக்கு பேரா? ஆமா, என்னைய பைக்ல கூட்டு வந்ததுனால என் மேல உங்களுக்கு காதல் இருக்கு. சரியான ஆள் தாண்டி நீ. இல்லாததையும் இருக்குன்னு சொல்லி இல்லாததையும் வர வச்சிருங்க. சரி, மத்ததையெல்லாம் அப்புறம் பேசலாம். இப்ப உள்ளல வாங்க. ஆட்டுப்பா. அட வாங்க வாங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆமாமா, நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கோம். வாங்க உட்காருங்க. பிரியா, அத்தாம்மா நல்லா இருக்கீங்களா? எங்களுக்கு எல்லாம் என்ன தங்கம், நாங்க நல்லா இருக்கோம். நீ நல்லா இருக்குதியா? நானும் நல்லா தான் இருக்கேன் அத்தாம்மா. வீடெல்லாம் பிடிச்சிருக்கா மக்களே? அத்தாம்மா எல்லாம் பிடிச்சிருக்கு, எல்லாம் பிடிச்சிருக்கு. எல்லாரும் என்னையும் நல்லா தான் பாக்காவ. நான் நல்லா இருக்கேன். பிரியா, டாக்டருக்கு உனக்கு என்னமோ 4 நாள் தான் லீவா? ஆமா அத்தாம்மா. இவ என்னத்துக்கு என் குட்டிமாவை கூப்பிட்டு இருக்கா? கூப்பிட்டியா? ஆமா. ஏ எலி, என்னத்துக்கு அப்பல இருந்து அவளை கூப்பிட்டு இருக்கா? டாக்டரே பிரியா கிட்ட கொஞ்சம் பேசணும். அதான் உங்க ஒய்ஃபை கூப்பிட்டு இருக்கேன். இவன் ஒருத்தி வேற வேலையே இல்ல. எல்லாரும் உள்ள வந்து உட்காருங்க. இதுல என்ன இருக்கு? சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு. அத்தம்மா, என்ன நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டீங்களா? என் தங்கத்தை நேர்ல பார்த்ததுக்கு பிறகுதானே எனக்கு நிம்மதியே வருது. ஏம்மா, எனக்கு என்ன கல்யாணம் ஆச்சு? நான் ரோஹித் வீட்டுக்கு போயிட்டு வரும்போது நீ இந்த வார்த்தையை சொல்லலையே. என்ன எங்க அத்தாம்மாக்கு நான் தான் செல்ல பிள்ளை. பட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் நிழலை என்ற பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை. என்ன பாச போராட்டம். பிரியா, கொஞ்சம் ஒரு ரூம் பக்கம் வரியா? கொஞ்சம் பேச வேண்டி இருக்கு. எதை பத்தி? நீ வா, நான் சொல்ல. எதுக்கு தனியா கூட்டு வந்த? நீ ஒன்னும் கவலைப்படாத. உன் புருஷன் நாங்க யாரும் கடத்திட்டு போயிட மாட்டாவ. வாய் ரொம்ப தான் கொழுப்பு கண்டியா. அப்புறம் ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தா? டவுட்டா? ஆமா. எப்படி இருந்து? சூப்பரா தான் இருந்து. யார் ஸ்டார்ட் பண்ணா? நான் தான். இவன் தெரிஞ்சு அவள்கிட்ட கதை ஒடியாலா தெரியாம கதை ஒடியாலான்னு தெரியலையே. பாத்தியா, இங்க இருக்கிறது வரைக்கும் எவ்வளவு நல்ல பிள்ளையா இருந்துட்டு இருந்த. எடி, உண்மையாவே நீ சொல்லது உண்மையா? சாரா, இத பத்தி புறவு கேளு. கனி வேற நிக்க, கனி சின்ன பொண்ணு. ஆமா, கனிஷா நீ ரூம்ல இருந்து வெளியே போறியா? இக்க நான்லாம் போக மாட்டேன். நான் காலேஜ் படிக்கிறேன். நானும் பெரிய பிள்ளை தான். பாத்தீங்களா, அவன் இன்ட்ரெஸ்டா தான் இருக்கா. பிரியா, கதை சொல்லு. கதை சொல்லணுமா? ஆமா, முதல் நாள் கதையை சொல்லு. ஓ, நீ அதை கேக்குறியா? முதல் நாள் நாங்க இங்க இருந்து போனோமா? போன உடனே நாங்க வண்டில இருந்து இறங்கினோன்னு பாட்டு பாடினாவ. மணமகளே மருமகளே வா வா அப்படின்னு. புறவு புறவு அம்மா வந்து ஆரத்தி எடுத்தாவ. நீ தான் தொடங்கி வச்சேன்னு சொன்ன, அது சொல்லு. முத என்கிட்ட தான் வலது கால் எடுத்து உள்ளவான்னு சொன்னாவ. நான் தான் முத உள்ள போனேன். உள்ள போனதுக்கு பிறகு சாமி கும்பிட்டோம். விளக்கேத்த சொன்னாவ, விளக்கேத்தணும். என்னத்த அப்படி கேட்டுட்டு இருக்காவ? அதுவும் கதவெல்லாம் பூட்டி போட்டுட்டு விளக்கேத்திட்டு அடுத்து என்ன பண்ணாரு? வெள்ளங்கம். அதெல்லாம் எதுவுமே பண்ணல. வேற நாங்க இங்க ரூமுக்கு போனோம். புறவு புறவு ரோஹிதா சஜி வீட்டுக்கு வந்திருந்தாவ. இங்க பாரு, என் பொறுமையை ரொம்ப சோதிக்காத பத்துக்க சொல்லிட்டேன்.
என் குழந்தைய என்ன மிரட்டா. பாவம் என் குட்டிமா, இவ ஓட்டிட்டு இருக்கான்னு கூட தெரியாம பதில் சொல்லிட்டு இருக்கா. கனி இல்லாட்டா கூட நம்ம உள்ளாடி போய் காப்பாத்த போயிருக்கலாம். பிரியா, நான் கூட அவசரத்துல விஷ் பண்ணாம வந்துட்டேன். விஷ் பண்ணாம வந்தாளா? அதெல்லாம் விஷ் பண்ணிட்டு தானே வந்தேன். ஹாப்பி ஃபர்ஸ்ட் நைட் சொல்லாம எல்லாம் வந்துட்டேன். லூசு, அறிவு இருக்கா? என்னத்தை பத்தி பேசிட்டு இருந்த இவ்வளவு நேரமா? உன் மக்கு மண்டையில இப்பதான் ஏறிச்சா? எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் அடிக்காட்டா உனக்கு தூக்கமே வராதுல? என்ன பண்றது பிரியா, எனக்கு கிடைச்ச டைம் பாஸ் நீ தானே. என்னமா நீ மாறல பத்தியா? கூடவே பிறந்தது. சும்மா தான் கிண்டல் அடிச்சேன் பிரியா. சஞ்சய் வீடெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? நீ ஹாப்பியா தானே இருக்க? இன்னைக்கு கண்ணுக்குள்ள வச்சு தாங்கிட்டு இருக்க சஞ்சய். ஒரு வேலையும் செய்ய விடாம எங்க 2 பேருக்கும் சமைச்சு போட்டு நாங்க சாப்பிடத பார்த்து ரசிக்க சஞ்சய் அம்மா. சாரா மாமனார் எல்லாம் எவ்வளவு டெரரா இருப்பாவ. ஆனா எங்க மாமா எவ்வளவு பாவம் தெரியுமா? நியூஸ் பேப்பரை கூட ரூம்லயே கொண்டு வந்து தருவாங்க. சஞ்சய் அம்மா இருக்காவெல்லாம் ஒரு நாள் கூட என்ன மருமகளா பார்த்ததே இல்ல. வேற மகளாதான் பாப்பாவ. எங்க அத்தா அம்மா என்ன கவனிச்சிட்டு இருந்தாங்களா, அதே மாதிரிதான் சஞ்சய் அம்மாவும் என்கிட்ட பாசமா இருக்காவ. ஏக்கா பொறவு என்ன ஒரே ஜாலிதான். சாரா, என் கண்ணுல இருந்து ஒரு துளி கண்ணீர் வந்தா கூட போதும், சஞ்சய் அப்படியே துடிச்சு போயிருவாரு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த நிமிஷம் நான் சாகணும்னா கூட சஞ்சய் மடியிலே என் உயிர் போகணும். லூசா நீ? நாங்க உன் மேல இருந்து அக்கறையில கேட்டோம், அதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. சாரா, நான் உண்மையதான் சொல்லேன். நான் அவ்வளவு ஹாப்பியா இருக்கேன். அதுக்குன்னு இப்படி சொல்லிதான் எங்களுக்கு புரிய வைக்கணுமா? நீ தப்பா நினைக்கட்டா உன்ட்ட ஒரு உண்மையை சொல்லட்டா? என் உயிர் உலகம் எல்லாமே சஞ்சய் மட்டும்தான். ஒரு செகண்ட் கூட அவர் என் கூட இல்லாம இருந்தா அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நான் எவ்வளவு லக்கி தெரியுமா? இந்த நிமிஷம் நான் எப்படி தெரியுமா ஃபீல் பண்ணி, இந்த உலகத்திலேயே ரொம்ப லக்கியான பொண்ணு நான் தான். சஞ்சய் மட்டும் நான் மிஸ் பண்ணிருந்தேன்னா என்ன ஆயிருக்கும்? இனிமே எனக்கு எல்லாமே சஞ்சய் மட்டும்தான். பிரியா, எமோஷனல் ஆயிட்டியா? எமோஷனல் எல்லாம் இல்ல அஞ்சு, நீயே யோசிச்சு பாரு. யாருக்காவது பாஸ்ட் ஒரு லைஃப் இருந்து அதுவும் அவங்க ஒரே வீட்டுல இருந்தாங்க அப்படின்னு தெரிய வரும்போது என்னெல்லாம் பிரச்சனை ஆகும். இக்க நீனா குழப்பிட்டு இருக்காத. நீ சின்ன வயசுல இருந்தே பெரியமா வீட்டுல தானே நின்னுட்டு இருக்க. இதுல யாருமே தப்பா பார்க்க மாட்டாவ. இவளுக்கு மட்டும் எல்லாம் தப்பா தான் தெரியும். எங்கெல்லாம் யோசிச்சு கவலைப்படப்படாதோ அதையெல்லாம் யோசிச்சு கவலைப்படுவா. உனக்கு ஒண்ணும் தெரியாது. வேற யாராவது இருந்திருந்தாவள்னா என்னெல்லாம் கேள்வி கேட்டிருப்பாவ தெரியுமா? சாரா, எங்களுக்கு கல்யாணம் ஆச்சுல, அன்னைக்கு ஃபுல்லாவே எனக்கு பயமா தான் இருந்தது. மாமாவே என்னைய பத்தி சஞ்சய் ஏதாவது கேட்டுருவாரோ அப்படின்னு. ஐயோ லூசா நீ? உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அதை பத்தி எதுவும் கேட்காதவரா இப்ப கேட்க போறாரு. ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா நான் அப்படியே உடஞ்சிருவேன்ல சாரா. உனக்கு பைத்தியம் முத்திட்டு தேவையில்லாததை பத்தி எல்லாம் யோசிச்சிருக்க. அதான் அவர் ஒண்ணுமே கேட்கலையே. ஏக்கா, சஞ்சயனா இப்ப இல்ல, எப்பவுமே உன்னை கஷ்டப்படுத்திய மாதிரி ஒரு வார்த்தை பேச மாட்டான். அவ கூட அவரை புரிஞ்சு வச்சிருக்கா. எனக்குமே தெரியும் சாரா, ஆனாலும் ஒரு பயம் இருக்கும்ல எனக்கு. இப்போ அந்த பயத்தோட தான் இருந்துட்டு இருக்குதியா? சேச்சா, இப்ப எல்லாம் அப்படி இல்ல. மாமா போட்டோ எங்க இருக்கு தெரியுமா? எங்க ரூம்ல தான் இருக்கு. ரூம்லயா? ஆமா சாரா, இந்த இடத்துல வேற யாராவது இருந்தாங்கன்னா ரூமை விடு, வீட்டுக்குள்ளால இப்படி ஒரு போட்டோவை கொண்டு போய் விட்டுருப்பாவலாம். என் ஃபீலிங்க்கு அவ்வளவு மரியாதை கொடுக்க சஞ்சய் தானே எனக்கு எல்லாமே. என்னைய இவள பேச விட்டா கொஞ்ச நேரத்துல அழுதாலும் அழுதுருவா. பிரியா, இப்ப சொல்றியா நைட் என்ன நடந்துன்னு? ஏ எலி, அடடா, டாக்டரால பிரியா இல்லாம 5 நிமிஷம் கூட இருக்க முடியாது போலயே. அவள்கிட்ட அப்படி என்ன கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கீங்க எல்லாரும்? நல்ல கேளுங்க சஞ்சய், சாராக்கு தான் என்னெல்லாம டவுட் வருதான். ஏ எலி, உன்னைய ரோஹித் தேடிட்டே இருக்காரு, நீ இங்க கதை விட்டுட்டு நிக்க. ஆமாமா, இப்பதான் 2 வாட்டி அடிச்சு விட்டனா. அப்பே எனக்கு தோணுச்சு என் புருஷன் என்ன தேடிட்டு இருக்காருன்னு. நான் கிளம்புறேன்ப்பா. அட பாவி, ஆள் வந்ததும் இப்படி எஸ்கேப் ஆயிட்டா. என்ன மேடம், நீங்களும் போவில்லையா? அழுதானே? இல்ல, வர கண்ணுல கண்ணீர் கட்டி நிக்குது. அது ஏதாவது தூசு விழுந்திருக்கான். தூசு சும்மா சும்மா வாங்கண்ல தான் விழாம். சாரா, உன்னை கூப்பிட்டு என்ன கேட்டுட்டு இருந்தா? அதுவா, உங்க வீட்டுல உன்னைய நல்லா பாத்துக்கிட்டியாவலாம், வீடெல்லாம் பிடிச்சிருக்கா, எப்படி இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் உண்மை சொன்னேன். என்னை கொஞ்சம் கூட கவனிக்கவே இல்ல யாரும். என்னை அந்த வீட்டுல யாருமே கண்டுக்கிட மாட்டாவேன்னு உண்மையை சொன்னேன். அப்படி சொன்ன அப்படிதானே? ஆமா, என்ன கொஞ்ச நேரம் கூட நீங்க வரலன்னா நீங்க என்னை கொடுமைப்படுத்தினது எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன்ல. நல்லா சொல்லி இருப்பா. சாரா கிட்ட என்னைய விட்டு கொடுத்து பேசிருப்பியா, விட்டு கொடுக்காம பேசிருப்பியான்னு எனக்கு தெரியும். அப்படியே என்ன நீ விட்டு கொடுத்து பேசிருந்தாலும் ஒண்ணுமே இல்ல. ஏன்? பிகாஸ் ஐ லவ் யூ. சாரா கிட்ட உங்களை பத்தி தப்பா பேசியிருந்தாலுமா? ஆமா, என்ன காதல்ல மட்டும் எதிர்பார்த்து காதலிக்க கூடாது. அப்புறம் அங்கிருந்து என்ன கிடைக்குன்னு எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம காதலிக்கணும். என்ன? நான் ரொம்ப லக்கி தானே. நீ எப்பவுமே எனக்கு லக்கி தான். உனக்கு தான் இடையில என்ன விட்டுட்டு போயிடாதுங்க, தாங்கிக்கவே மாட்டேன். வேடிக்கை
உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்க. நமக்கு நடுவில் யாரையும் வரவும் விட மாட்டேன், யாராலையும் உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்கவும் முடியாது. போதுமா? சொல்லுங்க ஜெசி. சார் அது எப்படி ஒரே டைம்ல மேத்தமெட்டிக்ஸ் எடுக்கிற 3 ஸ்டாஃப் ரிசைன் பண்ணுவாங்க? அதுவும் 3 பேரும் +1 +2க்கு கிளாஸ் எடுக்கிறவங்க. பதில் சொல்லுங்க. அது எப்படி 3 பேரும் ஒரே டைம்ல ரிசைன் பண்ணுவாங்க? சார் எங்கள்கிட்ட கேட்டா எங்களுக்கு எப்படி தெரியும்? வேற யார்கிட்ட நான் போய் கேட்க முடியும்? நீங்க தானே ஹையர் கிளாஸோட கோஆர்டினேட்டர். உங்களுக்கு தெரியாம எப்படி நடக்கும்? எனக்கே தெரியாம உங்களுக்கு ஏதாவது பிரஷர் கொடுத்தீங்களா? ஐயோ சார், நாங்க எதுவுமே பண்ணல. என்ன அமிர்தா மேம், உங்களுக்குமா தெரியாது? சார் ரிசைன் லெட்டர் கொடுக்கறது வரைக்கும் எனக்கும் தெரியாது. அப்புறம் ஏஓ சார், உங்களுக்கும் தெரியாதா? சார் எனக்கும் இதை பத்தி எதுவுமே தெரியாது. முக்கியமா இருக்க 3 பேருமே எனக்கு தெரியாதுன்னு சொன்னா நான் யார்கிட்ட போய் கேட்க? சார் இப்போதைக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. போனவங்க போயிட்டாங்க, வேணா நம்ம 10th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் எடுக்கிற ஸ்டாஃப் இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். என்னமோ கொஞ்ச நாள் தானே இருக்கு, அதுக்கப்புறம் இவங்க பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இவங்க சரியில்லைன்னா வேற ஸ்டாஃப் எடுக்கலாம்ல. மேம் யோசிச்சு பேசுங்க. சார் என்னமா 24 ஹவர்ஸ்ல எதனால அவங்க 3 பேரும் ரிசைன் பண்ணாங்கன்னு எனக்கு ரீசன் வேணும். எஸ் சார். சார் ஜெசி மேம் சொல்றதுதான் எனக்கும் கரெக்ட்னு தோணுது. 10th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் எடுக்கிற ஸ்டாஃப் இருக்காங்கல்ல. வாட் டு யூ மீன் அமிர்தா? எனக்கு ஷுவரா தெரியுது 3 பேர் ஒரே டைம்ல வெளியே போனதுக்கு நடுவுல என்னமோ இருக்கு. ஓகே, அத பத்தி பேசி இனிமே யூஸ் இல்ல. என்னமோ 2 ஹவர்ஸ்ல லாஸ்ட் இயர் வந்த எல்லா மேத்ஸ் ரெஸ்யூமும் என் டேபிளுக்கு வரணும். ரெஸ்யூமா சார்? ஆமா, எல்லாம் கலெக்ட் பண்ணி தானே வச்சிருப்பீங்க. ஃப்ரைடே காலையில 10 மணிக்கு இன்டர்வியூ. இவ்ளோ ஷார்ட் டைம்லயா சார்? லாஸ்ட் 1 இயர்ல மேத்ஸ்க்கு வந்த எல்லா ரெஸ்யூமே என் டேபிளுக்கு எடுத்துருவாங்க. நான் அதுல 10 பேர் செலக்ட் பண்றேன். அந்த 10 பேருக்கு மட்டும் நீங்க கால் பண்ணா போதும். ஓகே சார். கால் பண்ணி கமிங் ஃப்ரைடே மார்னிங் 10 மணிக்கு இன்டர்வியூ இன்ஃபார்ம் பண்ணிருங்க. மேபி தே ஆர் செலக்டட். மண்டே உடனே ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு ரெடினா மட்டும் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். தேங்க்யூ. எதுக்கு நம்ம தலையை உருட்டிக்கிட்டு போறாரு? ஆனாலும் கோபப்படும் போது ஸ்ரீராமன் ஆட்டம் தான் இருக்காரு. இந்த ரணகலத்திலே உனக்கு அந்த ஆளு ஸ்ரீராமனா தெரிஞ்சிருக்காருல. நான் இங்க ஜாயின் பண்ணதுல இருந்து இந்த நாள் வரைக்கும் அந்த ஆளு எனக்கு ராவணனா மட்டும் தான் தெரியாரு. ஆனா உனக்கு மட்டும் ராமனா தெரியாருல. என்ன பண்ண மேடம், உங்க புருஷர் விட மாட்டாருல சைட் அடிக்கிறதுக்கு. ஆமாமா, உனக்கு இனிமே ஒரு கல்யாணம் ஆகியது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணலாம். ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தான் புரியல. எப்படி இந்த 1 வீக்ல 3 ஸ்டாஃப் செலக்ட் பண்ணுவாரு? 3 பேர் இல்லாட்டாலும் கண்டிப்பா 2 ஸ்டாஃப் நமக்கு தேவை. அவசரப்பட்டு மேத்ஸுக்கு சயின்ஸ் ஸ்டாஃப் செலக்ட் பண்ணியாரோ என்னமோ. எவ்வளவு அவசரப்பட்டாலும் வேலையில மட்டும் கரெக்டா இருப்பாரு. சும்மாவா ஸ்கூல் நம்பர் 1ல இருக்கு? ஏன் இருக்காது? எல்லா ஸ்கூல்லயும் படிக்கலன்னு சொல்லிட்டு பிள்ளைல எல்லாம் வெளுத்து வாங்குவாவ. இங்க நம்ம எல்லாம் இவருக்கு கிடைச்ச அடிமையா இருக்கும். நம்ம கழுத்தையில முத பிடிக்காவ. என்கிட்ட போய் ரெஸ்யூமே எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லாரு. உங்ககிட்ட தானே இருக்கும். எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அவர் டேபிள்ல போடுங்க. தேடி எடுத்து தரேன் ஜெசி, நீ கொண்டு அவர் டேபிள்ல வச்சிரு. எப்படியும் ஒரு 25 ரெஸ்யூம் இருக்கும்ல? ஆமாமா, கண்டிப்பா இருக்கும். எடுத்துட்டு வாங்க, கொண்டு வைக்கேன். தெரியாம பட்டுட்டு சாரி. பரவாயில்ல. யார் நீ? நான் சின்ன பிள்ளை. சின்ன பிள்ளைக்கு பேர் வைக்கலையா? My name is Isai. What is your name? ஐ அம் வினித். பேர் கேட்டா my name is வினித்னு சொல்லணும். பரவாயில்லையே. எந்த கிளாஸ் படிக்க? நான் இனிமே தான் LKG. என்னமா ஸ்கூலுக்கு போகல. ஸ்கூலுக்கு போகாம எப்படி இங்கிலீஷ் பேசுறீங்க? எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யார் கூடல வந்தீங்க இசை? எங்க அம்மா கூட தான் வந்திருக்கேன். அம்மா கூட வந்தீங்களா? சர்ச்சில இருந்து வந்திருக்கீங்களா? இல்ல அங்கிள், வீட்ல இருந்து தான் வந்திருக்கோம். வீட்ல இருந்தா? ஆமா, எங்க வீட பூட்டி போட்டுட்டு இங்க வந்தோம். இனிமே நான் இங்க தான் இருக்க போறேன். இங்க இருக்க போறீங்களா? உங்களுக்கு தான் அம்மா இருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு இங்க இருக்க போறீங்க? நான் மட்டும் இல்ல அங்கிள், எங்க அம்மாவா நாங்க 2 பேரும் இங்க தான் இருக்க போறோம். அம்மாவும் இருக்க போறாங்களா? 17 வயசுக்கு பிறகு இங்க யாரும் இருக்க கூடாது. இசை தெரியாம பேசுறியா? அம்மா எல்லாம் இங்க இருக்க முடியாதுடா. இருக்கலாம்னு எங்க அம்மா சொல்லி தான் இங்க கூட்டி வந்தாவ. இதுக்கு முன்னாடி நீங்க எங்க இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி நாங்க இருந்த வீட்ல நிறைய பேட் அங்கிள் எல்லாம் வந்து கதவை தட்டுவாங்களா. அதான் எங்க அம்மா இங்க தான் வளர்ந்தாங்களா. எங்க அம்மா என்னை இங்க கூட்டி வந்துட்டாவ. உங்க அம்மா இங்க இருந்தவங்களா? உங்க அம்மாவோட நேம் என்ன? என் அம்மா பேரு தமிழ். உங்க அம்மா இங்கதான் இருக்காங்களா? அவங்கள நான் பார்க்கலாமா? பார்க்க போறியா? வாங்க போலாம். அம்மா இசை, நீ அங்க போய் விளையாடு, அம்மா இப்ப வரேன். அம்மா உங்களை பார்க்கிறதுக்கு ஒரு அங்கிள் வந்திருக்காவ. தமிழ்